ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சங்கர் சுந்தரலிங்கம். சிக்ஸ்த் சென்ஸ் இன்சைட்ஸ், அதாவது ஆறாம் அறிவு நுண்ணறிவியல் என்ற சேனல் மூலமாக உங்களிடம் எனது மூவி ரிவ்யூ தொகுப்பை வழங்குகிறேன். இல்லை கொஞ்சம் பொறுங்க, இது மற்றவங்க மாதிரி பட ரிவ்யூ இல்லை. இதுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க, அவங்களோட நம்மளால போட்டி போட முடியாது. ஸோ என்னுடைய தொகுப்பு என்னென்னா, ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் உள்ள மேனேஜ்மெண்ட் லெசன்ஸை தொகுத்து யங்ஸ்டர்களுக்கும் வழங்குறது தான். தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இயக்குநர்கள் கதைகளில், ஸ்க்ரீன் பிளேயில், அமைச்ச காட்சிகளில் என் கண்ணோட்டத்தில் தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் லெசன் தான் நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். நான் அதில் ஏதாவது விட்டிருந்தால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. முதல்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமீபத்தில் வெளியான ஒரு பேன் இண்டியா மூவி. படத்தில் இப்போ நிறைய மாஸ், படம் மட்டும் மாஸ் இல்லை, அது கலெக்ஷனும் ஒரு மாஸ் தான். இதை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டுருக்கோம். 1000 கோடியை தாண்டிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் அப்படி என்ன மேனேஜ்மெண்ட் லெசன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. புஷ்பா 1 தி ரைஸ். புஷ்பா எப்படி உருவானது, புஷ்பா உயர்வு பற்றி, வெற்றியை நோக்கி எப்படி முன்னேறினது, புஷ்பாவோட தைரியத்தை பற்றி சொல்கிறது தான் புஷ்பா 1 தி ரைஸ். புஷ்பா 2 அப்படின்ற மூவியோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா தி ரூல். முன்னேறினதுக்கப்புறம் அந்த வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கணும், சஸ்டெயின் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்ன திறமைகள் தேவை, எப்படி தன்னோட கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றதான் இந்த கதை புஷ்பா 2 நகருது. அதை பற்றி பார்ப்போம். புஷ்பா 2 தி ரூல் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் விஷன். அதாவது எதிரிகளை நடவடிக்கையை கணித்து எப்படி முன்னேறணும், புதிய வாய்ப்புகளை எப்படி அடையாளம் கண்டுக்கணும், அதில் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்றத பற்றி அழகாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இதில் என்ன மேனேஜ்மெண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த தலைவர், லீடருக்கான தலையாய பண்பு என்னென்னா, ஒரு லாங் டேர்ம் விஷனை அடைவதற்கு எப்படி சரியாக திட்டமிடணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதை இந்த படத்தில் நம்ம கற்றுக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் விஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் இன் அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போட்டிகளுக்கிடையே சில தோல்விகள் தழுவினாலும் அது துணிச்சலாக எதிர்கொண்டு தன்னைத்தானே எப்படி ஸ்ட்ரென்த் செஞ்சுக்கணும் அப்படின்றத புஷ்பாவை இதில் காட்டியிருப்பாங்க. அதாவது இதில் நம்ம கற்றுக்கிற மேனேஜ்மெண்ட் லெசன் என்னென்னா, பெர்சிஸ்டன்ஸ் இஸ் கீ டு ஓவர் கமிங் சேலஞ்சஸ் அண்ட் ரீபில்டிங் தி ஃப்ரம் கிரைசிஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமாக இதில் இருக்குது. மூணாவதான லீடர்ஷிப் லெசன் பார்த்தீங்கன்னா கரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப். புஷ்பா தன்னுடைய தன்னம்பிக்கை மற்றும் நேர்த்தியான அணுகுமுறை மூலமாக தனது டீமை நல்லா ஒருங்கிணைச்சிக்கிறாரு. அவர்களுக்கு எதுனா முதல்ல போய் நிற்கிறாரு. ஸோ இது ஒரு தலைவரோட அடிப்படை பண்பு. அனைவரையும் அரவணைத்து செயல்படுவதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை இந்த படத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்டர் ப்ரெஷர். அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் புதுவிதமான முயற்சிகளை கொண்டு தான் எதிரிகளை இந்த படத்தில் அவர் ஓட விடுவார். இக்கட்டான கட்டங்களில் வேகமான யோசனைகளும் டேலண்ட்டும் தான் வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அடுத்து 5வதாக இருக்க லீடர்ஷிப் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நோ யுவர் வேல்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பா பேரை கேட்டால் பூ என்ன நினைச்சியா, புஷ்பானா நெருப்பு என்று அடிக்கடி டைலாக் சொல்லுவார். இது என்னென்னா அந்த புஷ்பா கேரக்டரோட தன்னம்பிக்கை காட்டுது. தன் திறமையை அறிந்து அதை தைரியமாக வெளிப்படுத்துவது ஒரு சிறந்த தலைமை பண்பை. அதை இதில் காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட். அரசியல்வாதிகள் பேச்சுவார்த்தையை நடத்தி தன் ஆதிக்கத்தை அழகாக நிலைநிறுத்துவார். ஸோ இதில் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, அனைவர்களுடைய எதிர்பார்ப்பையும் பேலன்ஸ் செய்து திறமையாக கையாளணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸை திறமையாக மேனேஜ் பண்ணணும். அவங்கள டிப்ளமேசிக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கணுன்றது ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. 7வதாக நம்ம பார்க்குற மேனேஜ்மெண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா எம்ப்ரேசிங் கிரவுண்ட் ரியாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா தான் வளர்ந்தாலும் லோக்கல் கம்யூனிட்டியோட நல்லா பழகி அவர்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இது எதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் லெவல் தகவல்கள் சரியாக இருந்தால் தான் முடிவுகளை சரியாக எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம நிறையா லீடர்ஸை பார்க்குறோம், கிரவுண்ட் லெவல் தகவல்கள் இருக்கிறதே கிடையாது. சஸ்டைனபிலிட்டி அண்ட் ரீட்டைனிங் பவர் ஃப்ரம் ரைஸ் டு ரூல் ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம எப்படி சஸ்டைனபிளாக இருக்க முடியுன்றது ரொம்ப முக்கியம். அதை புஷ்பா இந்த படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. என்னதான் வளர்ந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி மறுபடியும் அதை சஸ்டெயின் பண்ணுறது, தன்னுடைய சாம்ராஜ்யத்தை எப்படி கட்டமைப்பு பண்ணுறது, தொடர் வளர்ச்சிகளை எப்படி யுக்திகளை சரியாக கையாளுறது, இதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. டிட்டர்மினேஷன்.
அதாவது தனது நிலைப்பாட்டை விட்டு கொடுக்காம எந்த சூழ்நிலையும் உறுதியாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். உறுதியான மனப்பாங்க வந்து வெற்றிக்கு வந்து ஒரு அடிப்படை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கீ டேக்அவே பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் லெகசி. எப்படி வந்து அந்த பவரில் இருக்கும்போது தன்னுடைய உண்மையான லீடர்ஷிப்பை காட்டி சஸ்டெயின் பண்ணி அடாப்டபிலிட்டி பண்ணி இன்னோவேஷனாக இருக்கணுன்றதை வந்து இதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இதிலிருந்து நாம் நிறையா கற்றுக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.